ரகுபதி அவர்களே சொன்னாங்க. கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை நேரலையாக பார்த்து வருகிறோம். பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொன்னால் அது பிரச்சனையா முடிந்துவிடும் என்பதற்காக கட்சியினுடைய அனுதாபின்னு ஒரு வார்த்தையை போட்டு தப்பிச்சுக்க பார்க்குறாரு. கட்சியினுடைய அனுதாபின்னு சொன்னால் நாளைக்கு தலைவர்னு வந்தாலும் கட்சியில் இருந்தாங்க பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் தப்பிச்சுக்கலாம். கட்சிக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்காக தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பாதி கிணத்தை தாண்டி வந்திருக்கார். அனுதாபி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதோடு நான் நிற்க போதில்லைங்கண்ணா. ஒரு வழக்கும் பாருங்க, மாநில அரசு எப்படியெல்லாம் பொய் சொல்லி மாட்டிக்கிறாங்க. அண்ணா நகர் வழக்கு, அந்த சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் எஸ்ஐடி போடுறாங்க. உச்சநீதிமன்றம் போவதற்கு முன்பு தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு நல்லா பாருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எந்த தப்பும் பண்ணல, நாங்கள் விசாரித்தோம், அதனால் யார் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போவது இல்லைன்னு செய்திக்குறிப்பில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு எஸ்ஐடி பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த சகோதரியினுடைய தாய்மார் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்றால் எப்படி மாநில அரசே ஒரு செய்திக்குறிப்பு பொய்யாக கொடுக்க முடியும்? அப்படின்னா அந்த முதல்ல விசாரித்த அதிகாரி யார்? விசாரித்த அதிகாரி மீது நடவடிக்கை ஏன் இல்லை? அதனால் முதலமைச்சருடைய இந்த விஷயமும் கூட ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறதுக்கான முழு முயற்சியில் முதலமைச்சர் அவர்கள் இறங்கியிருக்கின்றார். அதனால்தான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கின்றோம். சென்னை போலீஸ் கமிஷனர் அவரும் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க. சட்டத்துறை அமைச்சர் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க. அதனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், பொறுமையாக இருக்கிறாங்க. இதற்கு சிபிஐ தான் தீர்வா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், அடுத்து இங்கேருந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் போகிறோங்கண்ணா. கொடுவாய் பகுதியில் இங்கே 3 விவசாய பெருமக்களை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்டு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம். அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லலை. இரண்டாவது, டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு தெளிவாக டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் மத்திய அரசுடைய செய்திக்குறிப்பில் இது மாநில அரசுடைய பொறுப்பில் இருக்குது, மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம், நாங்கள் நிர்பந்திக்க போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். அவர் முற்றுப்புள்ளி வைக்காததற்கு காரணம்தான் மதுரையில் கடந்த 2 நாட்களாக விவசாயிகளுடைய பேரணி கொந்தளிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் ஒரு மூத்த அமைச்சரை மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டார் பெருமக்கள், அந்த மதுரையை பொறுத்தவரை பெரிய மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க, பெருமக்கள் இருக்கிறாங்க கிராமத்தில், அவங்கள கூப்பிட்டுருக்கணும். அவங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு மூத்த அமைச்சர் பேசியிருந்தாருன்னா 5 நிமிஷம் வேலை. அதை பேச முடியாததன் விளைவு மதுரையில் ஒரு பெரிய பேரணியை பார்த்தோம். அதனால் எந்த காரணத்திற்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்திற்கு வரப்போவது கிடையாது. இது முற்றுப்புள்ளி. அதனால் முதலமைச்சர் இப்போவாவது அரசியல் செய்யாமல் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினோம். இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதை பற்றி பேசியிருப்பதாக நான் அறிந்தேன். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல சீமான் பெரியாரை மிகவும் இழிவாக பேசியிருக்காரு. திராவிட கழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வழக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாருடைய கொள்கைகளை எதிர்ப்பது தான் என்னுடைய கொள்கை என அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லி பெரியார் ஆதரவாளர்கள் அமைச்சர் தொடர்ந்து அண்ணா சீமான் அண்ணன் அவர்கள் அந்த சென்னை புத்தக ஃபேர் அங்கே போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க. அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சில கருத்துக்களை பேசியிருக்காங்க. பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா? இது நான் சாயந்தரம் பேசுகிறேங்கண்ணா. பெரியார் எங்கே சொன்னார், எந்த புத்தகத்தில் சொன்னார், அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துக்கண்ணா. ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் பேசியிருக்காங்க, பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன். அதனால் சீமான் அண்ணன் அதை யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஆனால் பொதுவெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. காரணம், பெண்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க. பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசினதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அருவருப்பு வந்துடும். அதை போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்குது. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்கன்னா காரணம், ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. அது சீமான் அண்ணன் அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். அதனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார், அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்கிறேன். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில் பேச விரும்பல. காலம் கடந்து விட்டது, அரசியல் மாறிவிட்டது, மக்கள் அரசியலை புதிய பார்வையில் பார்க்குறாங்க.
பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறாக போயிருந்தாங்க. உடையம்பாளையத்தில் நேற்று ரவி ஆபிதான் சொல்லி ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பிஜேபி ஓபிசி அணியை சேர்ந்த சுப்பிரமணியங்கிறவர் வந்து அவர் வந்து கடையை வைக்கக்கூடாது, பீ பிரியாணி விற்கக்கூடாது அப்படின்றாரு. ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு வேண்டும்.